கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்று கம்பீரமாய் முழங்கினான் நம் பாரதி. வள்ளுவன் தந்த நெறியனில் நின்று இன்று வல்லரசால் உயருது நம் தாய்மண். கல்வியின் தாயகமாய் அறிவின் கோயிலாய் திகழும் இந்த மேடையில் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்ற தலைப்பில் முழங்குவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். கல்வி என்பது மனிதனின் மூன்றாவது கண். கண்கள் நமக்கு உலகத்தை காட்டுகிறது, ஆனால் கல்வியோ நம் எதிர்காலத்தை காட்டுகிறது. ஒரு குடும்பத்தையும் சமூகத்தையும் நாட்டையும் உயர்த்தும் மாபெரும் சக்தி கல்வி. அந்த கல்வியை அனைவருக்கும் சமமாக வழங்கி இந்தியாவுக்கே முன்மாதிரியாக விளங்கும் மாநிலம் எது என்றால் அது நம் தமிழ்நாடு என்பதில் நான் பெருமை கொள்கிறேன். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான் என்ற நம் திருவள்ளுவரின் சிந்தனையைப் போல பிறப்பால் அல்ல கல்வியாலும் உழைப்பாலும் தான் ஒரு மனிதன் உயர்கிறான் என்பதை உலகிற்கே நிரூபித்துள்ளது நம் தமிழ்நாடு. கல்வி என்பது மதிப்பெண் பெறுவதற்கான கருவி அல்ல, நல்ல மனிதனாக வாழ்வதற்கான வழிகாட்டி. புத்தக அறிவோடு மனித நேயமும் ஒழுக்கமும் பொறுப்புணர்வும் இருந்தால்தான் ஒரு மாணவன் முழுமையான மனிதனாகிறான். ஒரு பேனாவின் முனை 1000 வாள்களின் முனையை விட வலிமையானது. அதுபோல ஒரு ஆசிரியரின் பாடம் 1000 தலைமுறைகளையும் உருவாக்கும். ஒரு மாணவனின் கல்வி அந்த நாட்டின் எதிர்காலத்தையே மாற்றும். கல்வி என்பது தமிழ்நாட்டிற்கு நேற்று இன்று வந்ததல்ல. 2500 ஆண்டுகளுக்கு முன்பு உலகமே எழுத படிக்க தெரியாமல் இருந்த காலத்தில் நம் தமிழ்நாட்டில் உள்ள உழவர் முதல் மன்னர் வரை அனைவரும் படித்து கவிதை எழுதினர். அதற்கு சான்றுதான் நம் சங்க இலக்கியங்கள். புறநானூற்றில் ஒரு மன்னன் உற்றுளி உதவியும் உறுபொருள் கொடுத்தும் பிச்சை நிலை முனியாது கற்றல் நன்றே என்றார். அதாவது ஆசிரியர்களுக்கு நாம் எத்தனை உதவிகளை செய்தும் பொருள்களை கொடுத்தும் அவர்களிடம் பணிந்து நின்று கல்வி கற்க வேண்டும் என்கிறது நம் தாய்மண். 100 ஆண்டுகளுக்கு முன்பு சென்னையில் தியாகராயர் முதல் முறையாக மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். அதன் பிறகு நம் கர்மவீரர் காமராஜர் முதலமைச்சராக ஏப்ரல் மாதம் 1954ஆம் ஆண்டு வந்தவுடன் மூடி கிடந்த 6000 பள்ளிகளையும் திறந்து வைத்தார். தமிழ்நாடு முழுவதும் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். இலவச சீருடையும் இலவச கல்வியும் தந்து கல்வி கண் திறந்தார். கல்வியின் ஒளியை கிராமங்கள் தோறும் கொண்டு சேர்த்தார். அதனால் தான் மக்கள் அவரை கல்வி கண் திறந்த காமராஜர் என்று போற்றுகின்றனர். அவரது பயணத்தில் தொடர்ந்து மாணவர்களுக்காக இலவச பாட புத்தகங்கள், சீருடைகள், காலணிகள், மிதிவண்டிகள், கல்வி உதவித்தொகைகள், பேருந்து பயண சலுகைகள் என பல நலத்திட்டங்கள் செயல்படுகின்றது. ஏழை பணக்காரர் என்ற வேறுபாடின்றி கல்வி அனைவரையும் சென்றடைகிறது. இன்று நாம் செயற்கை நுண்ணறிவு, அறிவியல் வளர்ச்சி, விண்வெளி ஆராய்ச்சி என்ற ஒரு புதிய உலகத்தை நோக்கி பயணிக்கிறோம். இந்த பயணத்தில் தமிழ்நாடு மேலும் முன்னேற வேண்டும். அந்த பொறுப்பு இன்றைய மாணவர்களாகிய நம்மிடமே உள்ளது. கல்வி என்பது கற்பதற்காக மட்டுமல்ல, அனைவருக்கும் வெற்றியின் ஆரம்ப புள்ளி. நம் அருகில் வாழும் தெய்வம் தாய் தந்தை. அந்த தாய் தந்தை என்று எழுத கற்றுத்தந்ததும் கல்வி. கல்வி 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 என்பதை எப்பொழுதும் நாம் அனைவரும் நினைத்தால் அமாவாசை இருட்டிலும் பௌர்ணமி வெளிச்சத்தை போல் வெற்றியின் பாதை நம் கண்ணிற்கு தெரியும். அதற்கும் காரணம் கல்வி. பணக்கார மக்கள் படிப்பதற்காக மட்டுமா கல்வி? ஏழை பொதுமக்களும் படிப்பதற்காகத்தான் கல்வி. ஏழை மக்களுக்காக அமைக்கப்பட்டதுதான் அரசு பள்ளி. இப்படி உலகத்தில் எங்கு சுற்றி பார்த்தாலும் கல்வி. உலகம் மனிதர்களை அறிய கற்றுத்தந்ததும் கல்வி. கல்வி கற்போம், கனவுகளை வெல்வோம், அறிவால் உயர்வோம், தமிழ்நாட்டின் புகழை உலகெங்கும் பரப்புவோம், நம் பாரதி கண்ட கனவை நனவாக்குவோம். வெல்க தமிழ், வளர்க தமிழ்நாடு. நன்றி.